பச்சை பயிரில் ஊற வச்சு முளைக்கட்டின பயிர் இந்த மாதிரி பச்சை பயிர் வெறும் பயிர் நல்லா கழுவி நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் நல்லா வந்துடும். நல்லா ஒரு துணியில் நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா முளைக்கட்டி வந்துடும். இதை பச்சாவே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதில் ஏதாவது ஒரு டிஷ் மாதிரி செய்யலான்னு ஒரு ஆசை. பாருங்கள், ஒரு மூட்டை மாதிரி செய்கிறேன். குபேர மூட்டையா சுருக்கு பொய்யா எப்படியோ பார்த்துங்க. ஓரளவு பயிர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்புத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கரையிற அளவு அதை நான் வேக வைக்க போகிறேன். நம்ம தண்ணியை ஊற்றி வேக வைக்கலாம். அது தோல் பூரா கலந்துட்டு வந்துடும், சத்து பூரா போயிடும். அதுக்காக நான் அவிக்க போகிறேன். இட்லி தட்டில் வச்சு நான் அவிச்சிக்கிறேன். பாருங்கள், இப்படி வச்சுட்டோம்னா நம்ம சத்து போகாது, நல்லாயிருக்கும். இது சுண்டலாகவும் சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கொஞ்ச நேரம் வேகட்டும். கோதுமை மாவு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். அது உள்ளே வச்சு மேமாவு வேணும்னா அதுக்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இங்கே கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் நான் பீட்ரூட் அரைச்சி அந்த சாரை ஊற்ற போகிறேன். அது கலராக இருக்கும்ல, அதுக்காக. பிள்ளைங்கெல்லாம் விரும்பி சாப்பிட இப்படி கொடுத்தீங்கன்னா தான். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு மாதிரி வெறுப்பாக கொடுத்தோம்னா அது திங்காதுங்க. அது நல்லா பக்குவமாக செஞ்சு கொடுத்தா தான் பிள்ளைங்க சாப்பிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த பீட்ரூட்டை அரைச்சிக்கிறேன். பீட்ரூட் எடுத்துருக்குறேன். அதனால் தோல்லாம் சீவிட்டு சுத்தமாக கழுவிட்டு இதில் நான் சீவிக்கிறேன். கேரட்டு சீவுறதில் சீவிக்கிறேன். சீவிட்டு இதை அரைக்கணும். அரைச்சோன்னா அந்த சாறு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் அரைச்சிட்டேன். இப்போ வடிகட்டிக்கிறேன். மாவில் ஊற்றி பிசைற. அதில் உப்பு போட்டிருக்கேன். ஆனால் உப்பு போடல. இந்த இதில் உப்பு இருக்குது. அதை ஊற்றி நான் பிசைஞ்சிக்கிறேன் மாவை. கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வேறு நல்லா வெந்திருக்குது. நேரம் அவிச்சிருந்தோன்னு வச்சுங்க, எல்லா தோலும் போயிருக்கும், அந்த மிளகா கட்டினதெல்லாம் போயிருக்கும், வேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செய்கிறது தான் நல்லது. செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போலாம் நான் போட்டிருக்கேன். ஏன் வைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் எண்ணெய். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வேணுன்னா போட்டுங்க, இல்லைன்னா வேணான்னா இருங்க. நான் போடுறேன் லைட்டாக கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள். இவ்வளோதான் போட்டதே. அரை ஸ்பூன் கூட இருக்காது. சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு ஊட்டி வச்சுருக்கிறேன். இது பீட்ரூட்டு போட்டு ஊட்டினது, இது வெறும் சப்பாத்தி மாவு ஊட்டினது. இதில் நம்ம கேரட் வேணாலும் போட்டு இதுமாரி வடிகட்டி இதுமாரி செஞ்சுக்கலாம். நம்மளோட விருப்பம். கலராக செஞ்சிங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். நம்ம இப்போ நான் அந்த பீட்ரூட்டு போட்டதில் ஒரு உருண்டையை போட்டு அப்படியே ரிப்பன் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த மூட்டை மேலே கட்டுறதுக்காக. இதெல்லாம் டிசைன்லாம் பண்ணால் தான் பசங்க நல்லா சாப்பிடுங்க விரும்பி. நம்ம அடுப்படி பக்கம் வர்றது பெருசு இல்லை. அதெல்லாம் சந்தோஷமாக நம்ம எப்படி நம்ம சாப்பிட்ற மாதிரி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இதை ஓரத்தில் உள்ளதை எடுத்துருவோம். இது கட்ட முடியாது நம்மளால். இதை பாருங்க, இப்படி நாடா மாதிரி வருதா, தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதே இதை பீட்ரூட்டில் கட்டிடுவோம். வெள்ளையாக தெரியும்ல, அதுக்கு தான் அப்படி செய்கிறேன். டெய்லி ஒரே மாதிரி செஞ்சோம்னா பிடிக்காது பிள்ளைங்களுக்கு. அதுக்காக தான் அதை வச்சுக்கணும். நம்ம ரொம்ப பெருசாலாம் போட வேண்டியதில்லை, ஒரு அளவு போட்டுக்கிட்டால் போதும். நான் இது பண்ணி வச்சுருக்கேன்னா, இதை பாருங்கள், பயிர் போட்டு அதை கொஞ்சம் அதில் அள்ளி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே கொசவ வேண்டியதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது பாருங்கள், அப்படியே நம்ம கொசவுறோமே அதுமாரி கொசைவிட வேண்டியதான், அவ்வளோதான். இது அப்படியே வச்சு இந்த நான் வெள்ளை கலர் செஞ்சேன்னா கோதுமை மாவு, அதை எடுத்து அப்படி கட்டிட வேண்டியதான்.
மூட்டை மாதிரி. இதுதான் நீங்கள் என்ன சொருக்கு பையின்னு நாங்கள் சொல்லுவோம், குபேர மூட்டைம்பாங்க, என்னன்னு தெரில. நீங்கள் என்ன வேணாலும் வச்சுங்க. நான் வெள்ளையிலையும் போட்டு, இது வெறும் கோதுமையில் தான் மாவு தான் இது. அதுதான் கலர்லாம் இதில் போடலை. இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றி சுற்றி வச்சுட்டே வாங்க. வச்சுட்டு இதை அப்படியே கடைசியாக அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அப்படி வந்துடும், அழகாக வந்துடும். இதுமாரி நம்ம வந்து சிவப்பு கலர் போட்டோம் பீட்ரூட்டு, அதை எடுத்து இப்படி சுற்றிடுங்க. அவ்வளோதான், அப்படி சுற்றி வச்சுருங்க. இது வெந்துச்சுன்னா பாருங்கள். நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இட்லி தட்டில் வேக வைக்கும்போது காட்டுறேன். இதெல்லாம் அதனால் நீங்கள் தாராளமாக பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, கோதுமை மாவு தான், மைதா மாவும் கிடையாது, கோதுமை தான். உள்ள சத்தான பயிர் தான் இருக்குது. நான் இதை அவிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அவிச்சு எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பீட்ரூட்டு அவிச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கல, இந்த டேஸ்ட்டு சரியாக வரலன்னு நினச்சதுன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுங்க. சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டு அப்படியே வீடு அது மாதிரி வச்சு இதே மாதிரியே செஞ்சு கலர் கலராக செய்யலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையுமே அரைச்சி ஊற்றி செய்யலாம். நமக்கு டைம் இல்லைன்ட்டு இதை மாதிரி பண்ணிட்டோம். என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது உள்ளே